அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதி 14/4/2024 முதல் துலாம் ராசி நேயர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற நிலை உச்சம் பெறும் சூரியனால் 14/4/2024 முதல் இனி யோகத்தின் உச்சியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயர் எடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியம் சூரியன் தருவாரு. சூரியன் ஆத்மகாரகன். உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர். அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படும். தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கலாம். நவகிரகங்கள்ல ஒன்றான சூரியனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. அவ்வாறு சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஒன்று வாசி யோகம், மற்றொன்று வேசி யோகம். வசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேதுவை தவிர மற்ற ஐவர்களான புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள். நல்ல குணமும் இனிமையான வார்த்தைகள் தரும் தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அமைச்சர்கள், அரசாங்க உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். மற்றொன்று வேசியோகம். இந்த வேசியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு, கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வேசியோகமாகும். இந்த வேசியோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள், இனிமையாக பேசுவார்கள், தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். தந்தையர் புகழ் பெற்றிருப்பார்கள். உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பணத்தை சேமிக்க பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ உபயரச யோகமும் இது சந்திரனுடைய துருத்ரா யோகத்தை போன்றது. இது எண்ணற்ற நன்மைகளை, சுப பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பேச்சு திறமை உள்ளவர்களாக விளங்குவார்கள். எல்லா விதத்திலும் கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள். தைரியசாலிகள். உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள். அனைவரும் இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள். அடுத்து ரவிச்சந்திர யோகம். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வரிஷ்ட யோகம், திரிகோணத்தில் நின்றால் சமயோகம், உபஜயஸ்தானத்தில் இருந்தால் அதம யோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு, லாபங்கள், நுண்ணறிவு, ஞாபக சக்தி, பேச்சு திறன், வெற்றி கிட்டும். வெற்றி சமயோகமாக இருந்தால் பலன்கள் இவற்றிலிருந்து குறையும். தீமை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதமயோகமான குருடு, மனநல பாதிப்பு, மூடத்தனம், அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூரியனுக்கு 2இல் சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் 2இல் புதனும் 11இல் சந்திரனும் இருந்தால், குரு சந்திரனுக்கு 4, 7, 10இல் இருந்தால் பாஸ்கர யோகம் அமையும். இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சகல சாஸ்திரங்களை தெரிந்தவர்களாக விளங்குவார்கள். மேடை பேச்சாளர்கள், மன மகிழ்ச்சி உள்ளவர்கள், தனது தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அடுத்து பார்க்க போவது திரிலோஷன யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் திருக்கோணங்களில் இருந்தால் திரிலோஷன யோகம் அமையும். இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறரை எளிதில் எடை
சண்டை போடக்கூடியவர்கள், அதிக செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நிகழும் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை. ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேனராசிக்கு பெயர்ச்சியாகி மேசராசியில் சஞ்சரிக்கும் குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புத சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகிறது. இது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்களை நாம் பெறுகிறோம். அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும். இதில் அதிவேகமாக சுழலும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 நாட்கள் ஆகும். அதிகபட்சமாக 2.5 ஆண்டுகள் ஆகும். ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம். இது போல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும். மிக மிக சுபிட்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும் போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம். அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது போன்ற ஒரு சேர்க்கை தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை. இதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வசதி வாய்ப்பில் முன்னேற்றங்கள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு சேர்க்கையா இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது. சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேசராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைந்து உச்சம் பெறுகிறாரு. உச்சம் பெறும் சூரியனால் துலாம் ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சில நல்ல கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆதரவான நிலையில் தாங்க இருக்கிறாங்க. குறிப்பா ராகுவை சொல்லலாங்க. அவர் 6லிருந்து உங்களை அற்புதமாக வழி நடத்துகிறாரு. பண தேவைகளை அவ்வப்போது ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து கிடைக்க செய்வாருங்க. பொருளாதாரத்தை சீர்படுத்தும் வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருப்பாருங்க. சப்தமஸ்தானத்தில் குரு அமைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகத்தான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணமாகி மகப்பேறு எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதால எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசி நேயர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கலாங்க. சகோதர உறவுகள்ல கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் வரலாங்க. செல்வாக்கு உள்ளவர்களுடைய வகை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதால கவனமாக இருங்க. கூட்டு தொழிலில் உள்ள பாகஸ்தர்களோடு பிரிவினை ஏற்படலாங்க. தந்தை வழி உறவில் மனக்கசப்புகள் ஏற்படலாங்க. வாகன பழுதுகள் அதிகரிக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும். வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்க. வாழ்க்கை வளமாகும்.